பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யூதா 1:24 வசனம். யூதா 1:24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். இந்த வேதவசனத்தில் நான் வாசிக்கும்போது வழுவாதபடி உங்களை காக்கவும், அந்த வசனத்தின் பின்பகுதியில் மாசற்றவர்களை நிறுத்த வல்லமை உள்ளவரும் என்று நாம் வாசிக்கிறோம். வழுவாதபடி நம்மை காக்க வல்லவர். ஒரு உதாரணமாக, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு நாம் ரொம்ப ஆடை அலங்காரத்துடனே வீட்டிலேருந்து புறப்படுகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு சின்ன குழியில் நம்ம கால் வைத்து நம்முடைய கால் சறுக்கி விடுமானா நாம் கீழே விழவில்லை. ஆனால் கால் சறுக்கிற நிமித்தமாக, கால் நழுவுன நிமித்தமாக, வழுவுன நிமித்தமாக நம்முடைய ஆடைகளிலே அழுக்கு பட்டு விடுகிறது, மாசு பட்டு விடுகிறது. பெரிய கரைகளாக அல்ல, சின்ன சின்ன அழுக்குகள் பட்டு விடுகிறது. அந்த அழுக்குகள் நம்மை அருவருக்க பண்ணும். அந்த 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 அழுக்கு அந்த அழுக்கு பார்க்கிறவர்கள் நம்மை அருவருப்பாக பார்ப்பார்கள். இவ்வளவு பெரியவளாக இருக்கிறாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி நம்மை அருவருப்பார்கள். அந்த சின்ன சின்ன அழுக்குகள் நிமித்தமாக நாம் அருவருக்கப்படுவோம். அதே போல தான் இங்கே யூதா எழுதும்போது அவர் சொல்கிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் என்பதாக. மாசுபடுமானா நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்க முடியாது. மாசுபடுமானா சந்தோஷத்தோடு அந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாம் போக முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மாசுபட்டு விடுகிறது, அழுக்குப்பட்டு விடுகிறது. அழுக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அழுக்கு பாவத்தை குறிக்கிறது. நாம் எபேசியருக்கு பவுல் எழுதுகிறதை பார்ப்போமானா 5:27 வாசிக்கும்போது, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி விடுவதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதாக. இந்த இடத்துல மாசற்றவர்களாக, கரை இல்லாதவர்களாக, திரை இல்லாதவர்களாக, சுத்தமானவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக நிறுத்துவதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மாசு பட்டு விடாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை வழுவி விடக்கூடாது, நழுவி விடக்கூடாது. அப்படி வழுவுமானால் நம்முடைய வாழ்க்கையில் மாசுபட்டு விடும், நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கப்பட்டு விடும், கரை பிடிந்து விடும். மற்றவர்கள் நம்மை அருவருக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுவோம். மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மால் நிற்க முடியாது. இன்றைக்கு நம்மை வலுவ பண்ணுகிறதான அநேக காரியங்கள் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 நமக்கு தெரிந்த வசனம். அங்கு சொல்லப்படுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலரை அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு பண ஆசையினாலே வழுவி விழுந்தவர்கள், விசுவாசத்தை விட்டு விழுந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பண ஆசையினாலே, பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் நம்முடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத ஒரு தேவை. இந்த பணம் இல்லாமல் இருந்தால் சமுதாயத்தில் யாருமே நம்மை மதிக்க மாட்டார்கள், நாம் வாழ முடியாது. பணம் நிச்சயமாகவே தேவை. ஆனால் பண ஆசை தான் தீமையானது. பண ஆசை நமக்கு தேவையில்லாதது. பணம் நமக்கு தேவை. சாலமன் சொல்லுகிறாரு நீதிமொழி 30, நான் பரிபூர்ணப்படுகிறனாலே மறுதளித்து தேவன் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறனாலே திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அன்றன் உள்ள படி எனக்கு அளந்து போசித்தருளும் என்பதாக. அப்படியானா நான் தரித்திரப்படுகிறனால திருடிடுவேன், ஐஸ்வர்யவனாகிறதுனால நான் தேவனை மறுதளித்து விடுவேன், ஆகையினாலே எனக்கு அன்றன் உள்ள படி அளந்தென்னை போசித்தள்ளும் என்று சாலமன் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் பண ஆசை அநேக தீமைகளை நமக்கு கொண்டு வரும். பண ஆசை விசுவாசத்தை விட்டு நம்மை வலுவ பண்ணிவிடும். பண ஆசை நம்மை ஆகாதவர்களாக மாற்றிவிடும். நவயத்தில் பண ஆசையில் விழுந்த அநேகரை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும்.
கேயாசி பண ஆசையினாலே குஷ்டரோகி ஆனான். பிலேயாம் பண ஆசையினாலே அவன் பட்டயத்தாலே வெட்டப்பட்டு செத்து போனான். பாருங்க, பிலேயாமை போல பரிதபிக்கப்பட்டவள் யாரும் இல்லை. பிலேயாம் ஒரு மனிதனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டு போவான். அவன் ஒருவனை ஆசிரித்தால் அவன் ஆசிரிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். அவனோட வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுகிறதோ அது அப்படியே நடக்கும். அந்த பெரிய வரத்தை, அந்த கிருபையை ஆண்டவர் அந்த பிலேயாமுக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை பாலாக்கு கூப்பிட்ட போது கூட ஆண்டவரே முன் வந்து அவனை எச்சரித்தார். நீ அவர்களோட கூட போக வேண்டாம், அவளை சபிக்க வேண்டாம், அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டாம், அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவனை எச்சரித்தும் அவன் போனான். வழியில் அவனை கொல்ல பார்த்தார், ஆனாலும் அவன் போனான். ஆனால் ஒருவேளை அவனால் சபிக்க முடியவில்லை. அந்த பகுதியில் நம்ம ஆழமாக போவோம்னா முதல் முறை அவன் பலியிட்டான். பாலாக்கு 7 காளைகளையும் 7 ஆடுகளையும் பலியிட்டான். பிலேயாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டபோது வார்த்தையை கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். 2வது முறை பலி செலுத்தினான். அப்போதும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டிட்டார். 25:1 வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது முன்பு செய்தது போல அவன் நிமித்தம் பார்க்க போகவில்லை என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா எனக்கு பண ஆசையினால் வந்திருக்கிறேன். 2 முறை ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்க போய் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தை என்ற வாயில் போட்டார். இந்த முறையும் போனால் என்னுடைய வாயில் ஆசீர்வாத வார்த்தை தான் ஆண்டவர் போடுவார். இந்த முறை ஆண்டவரிடத்தில் போக வேண்டாம், பலி செலுத்த நல்ல காரியம், ஆனால் ஆண்டவரிடத்தில் போக வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வாயை திறந்து பேச ஆரம்பித்த போது ஆசீர்வாதமான வார்த்தையே வந்தது. 3வது முறை போகாத காரணமே ஒருவேளை இந்த முறையும் நான் போய் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னால் பாலாக்குன்னு விரும்பி அனுப்பி விடுவான். அவன் பேசினதான கூலியை தரமாட்டான், பணம் இல்லாமலே நம்ம விரும்பி அனுப்பி விடுவான் என்கிறதான அந்த குறுகிய எண்ணத்தோடு கூட 3வது முறை விசாரிக்க போகவில்லை. ஆனால் அவனுடைய வாயில் ஆண்டு ஒரு வார்த்தையை போட்டார். அவன் அப்புறமா தீமையான ஆலோசனைகளை சொன்னான். ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும்படியாக ஆலோசனை சொன்ன ஆகையினாலே அவன் பட்டயத்தால் வெட்டப்பட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே பண ஆசையில் விழுந்தவர்கள், பண ஆசையினாலே மேன்மையான பதவிகளை இழந்தவர்கள் அநேகம் பேர். இன்றைக்கி அநேகர் பண ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்தி கொள்ளுகிறார்கள். நம்ம நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் தானே, ஒரு நேர ஆராதனை போகாமல் இருந்த என்ன, ஒரு நாள் வேலைக்கு போனால் அது டபுள் சம்பளம் கிடைக்குமே, வழக்கமாக காலை முதல் மாலை வரைக்கும் வேலை செய்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை போனால் 2 நாள் கூலி கிடைக்குமே என்று சொல்லி பண ஆசையினால் ஆராதனை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவரை தேடுவதை விட்டு இப்படியே வழி விலகி போனதான கூட்டம் பெருங்கூட்டமாய் காணப்படுகிறது. பண ஆசையினாலே ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள், ஆண்டவரோடு தூரமாய் போய் விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பண ஆசை நம்மை கீழே விழ தள்ளிவிடும். இப்படி வழிவி போகிறதான அநேக காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே யூதா சொல்லும்போது வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர் என்று அவர் சொல்கிறார். அந்த வலுவாதபடி காக்க வல்லவராகிய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்து விடுவோமானால் அவர் நம்மை காக்க வல்லவர். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லும்போது, ஆனால் நான் எப்போதும் உம்மோட கூட இருக்கிறேன், நீ என்னுடைய வலகரத்தை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு கூட இருந்தான ஆசா வலுவாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்தை பிடித்திருந்தார். இன்றைக்கு யார் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வழுவி போகிறதான ஒரு சூழ்நிலை வராது. காரணம், ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்திருப்பார். ஆண்டோட கருத்தை பிடித்திருக்கிறபடினாலே நாம் வழுவி விழுந்து விடவோ, வழுவி நம்முடைய ஜீவியத்தில் கரைகள் பட்டுவிடவோ வாய்ப்பே இல்லை. நாம் ஆண்டவரோடு கூட இருப்போமானா நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும். தாவீது சொல்லும்போது விதமாக சொல்லுகிறாரு, ஆண்டவரே என் கால் வழுவாதபடிக்கு நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு அகலமாக்கி தாரோம் என்று அந்த தாவீது ஜெபிக்கிறதை காண்கிறோம். இப்போ நாமும் நடக்க வேண்டிய பாதையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் அகலமாக்குவார். முதலாவது, ஆண்டவரோடு கூட இருக்கும்போது நம்முடைய வலகரத்தை பிடித்திருப்பார். 2வது, நம்முடைய பாதையை அகலமாக்குவார், கால்கள் சறுக்காதபடிக்கு நம்மை காப்பார். 3வதாக தாவீது சொல்லும்போது விதமாக சொல்லுகிறாரு, என் கால் சறுக்குன்னு சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கால்கள் சறுக்காதபடிக்கு ஆண்டவருடைய கிருபை தாங்கும். நம்முடைய வாழ்க்கையில் வழுவி விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபை தாங்கும்.
நம்முடைய வாழ்க்கையில் அசுசி ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு, பாவம் ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு, தீமை ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். சிலர் நினைக்கிறாங்க, சின்ன சின்ன அழுக்கு தானே, சின்ன சின்ன அருவறுப்பு தானே, சின்ன சின்ன காரியங்கள் தானே என்று சொல்லி சின்ன காரியத்துக்கு இடம் கொடுப்போமானா அது பெரிதாகி மாறிவிடும். இங்கே 19ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைவான குற்றங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். இந்த இடத்துல 3 பகுதிகளாக அது வளருகிறது. முதலாவது, பாவம் யாருமே துணிஞ்சு பாவம் செய்கிறது இல்லை, அது ஒரு பிழையாக வரும். பார்வையில் ஒரு பாவம் வந்து அது ஒரு பாவம் அப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே படிந்து விடுகிறது. அந்த பாவம் அப்புறம் மறைவான குற்றமாக மாறுகிறது. அப்புறம் அது துணிகரமான பாவமாய் மாறுகிறது. அப்புறம் அந்த பாவம் நம்மை ஆளுகை செய்கிறது. 4 ஸ்டேஜ். முதலாவது பிழை, மறைவான குற்றம், துணிகரமான பாவம், அது நம்மை ஆளுகை செய்கிறது. பவுல் அதை சொல்லும்போது விதமாக சொல்கிறாரு, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் என்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யூதா சொல்லும்போது இங்கே சொல்லுகிறாரு, ஒரு மாசு ஒற்றிக்கொள்ளாதபடிக்கு மாசற்றவர்களாக தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதாக. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மாசு ஒற்றிக்கொள்ளாதபடிக்கு, உடைய கால்கள் வலுவாதபடிக்கு காக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். யூதா இங்கே எழுதுகிறது போல, கர்த்தாவே ஆண்டவரே, என்னுடைய கால்கள் வலுவாதபடிக்கு எங்களை மாசற்றவளாக, மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவளாக, மகிமுள்ள சன்னிதானத்தை நிறுத்த நீர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறீரே. என்னுடைய வாழ்க்கையிலுக்குத்தான் நாங்கள் தவறி விடாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எங்களை காக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதாரணமாக, ஆண்டவரை பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. அதுக்கத்தாவே நாங்கள் ஆண்டவரை இச்சிப்போமானா, ஆசைப்படுவோமானா நாங்கள் விழுந்து விடுவோமே ஆண்டவரே. அநேக வேதனைகளினால் எங்களை நாங்களே குத்தி கொள்வோமே அப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை கேயாசி பண ஆசைனாலே குஷ்டரோகி ஆனானே, பிள்ளையான் பண ஆசைனாலே பட்டயத்தில் வெட்டப்பட்டு போனானே ஆண்டவரே. கத்தாவே, இந்த பண ஆசைனாலே நாங்கள் ஆண்டவரே கத்தாவே விழுந்து வழுவி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, வழுவி விழுந்து அநேக வேதனைகளினால் எங்களை குத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவங்களை காக்கணும்னு ஜெபிக்கிறோப்பா. ஆசாவை போல ஆண்டவரை எங்களை வரகத்தை பிடித்துக்கொள்ளும், உங்களுடைய ஆலோசனைப்படி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை இல்லை தர வேணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க, இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார்.